ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை முதலில் பார்க்கும் பொழுது, செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேச மனையில் வலிமையாக இருக்க போகிறார். அதே போல் புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2022 மிதுன மனைக்கு சென்று அங்கே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அதுவும் மிக முக்கியமாக குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த வைகாசி மாதம் எப்போ நடக்குது? வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2026 அன்று குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு சென்று அமர்ந்து அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அதே போல சுக்கிர பெயர்ச்சி நடக்குது. எப்போ? வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 அன்று சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் சிம்மமனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, வைகாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில், இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். ஸோ 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அங்கே திக்பலம் பெறுகிறது, வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ ராசிநாதன் வலிமையாக இருக்க போகிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? புதனோட சேர்ந்திருக்கார். புதனுங்கிறது யாரு? 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனோட உங்கள் ராசிநாதன் இணைகிறது. அப்போ நல்லா இருக்குமா இல்லையா? மனசு நல்லா இருக்கும், எண்ணம் நன்றாக இருக்கும். ஆனால் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. நெகட்டிவ் விஷயம்னா என்ன சார்? 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் போய் 8ல் உட்கார்ந்துருக்கு. அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமே சூரியன் தான், உங்கள் ராசி அதிபதி தான், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போது எழுச்சியை கொடுக்கும், பார்த்துக்கலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கும், எதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கும். ஒரே விஷயம், அஷ்டம சனி நடக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் 15ஆம் தேதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ 2ஆம் அதிபதி வலிமை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், பணத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் மட்டும், ஏன்னா சனி பார்க்குறார், 8ஆம் இடத்திலிருந்து சனி பார்க்கறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேச்சு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் என்பது வாக்கு. இந்த வாக்கு விஷயத்தில் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டால் போதும். நீங்கள் நல்லதையே சொன்னாலும் எதையாவது குறை சொல்லுகின்ற அமைப்பு அல்லது ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் மனசை டெம்ப்ட் ஆக்கக்கூடிய ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் எது வரைக்கும்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அழுத்தம், பிரஷர், கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பணம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கிருச்சு, ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. ஸோ அந்த பணத்தை பற்றிய என்ன கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. சார் எப்போ சார் குரு பயிற்சி? இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி நடக்குது. சார் இதனால் என்ன சார்? நமக்கு குரு
12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அங்கிருந்து எங்கே போகிறார்? 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8க்குரியவன் 12ல் போயிருக்கார். அப்போது என்னன்னா, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். சில அழுத்தங்கள், சில கஷ்டங்கள், ஏன் நம்ம இதுக்கு இருக்கிறோம், எதனால் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் விடை தெரியாமல் இருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கெல்லாம் விடை தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் யார்? 3ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். பார்த்துக்கலாம். தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, பிரயாணங்களை ஏற்படுத்தும், அனுகூலங்களை கொடுக்கும், விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த விற்பனை நுணுக்கங்கள் நன்றாக இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறீங்க, ஒரு கன்சல்டன்சி துறையில் இருக்கிறீங்கன்னா எந்த இடத்தில் எதை பேசணுங்கிற அந்த அறிவார்ந்த மதிநுட்பம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா புதனும் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அப்போது 3ஆம் இடத்தின் வாயிலாக சில ஒப்பந்தத்தின் மூலமாக சில வரவுகள் ஈட்டக்கூடிய, அதனால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய, அதாவது ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த சிம்மராசி என்பர்கள். இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா 4க்குரியவன் 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். செவ்வாய் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம். செவ்வாய் என்னாலே நிலக்காரகன், இடத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லுவோம். செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவேன். செவ்வாய் என்னாலே மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும், அதுக்கான ப்ரிப்பேர் எடுத்துக்கணும், அதை எழுதணும் அப்படிங்கிற தன்மையும் நிறைய பேர்த்துக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் அதிலையும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அப்போது வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த, அதாவது சுகம் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது. அப்போது குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் 4ஆம் இடத்திலிருந்து வந்த குறைபாடுகள் விலகப் போகிறது. தாயின் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு மாற்றம் என்பது உண்டு. வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் அடைய போகிறார். இப்போ எங்கே இருக்கார்? 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தைகளால் நன்மை, அனுகூலங்கள், ஆதாயங்கள், குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் சரி செய்ய போகிறது. ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட்டில் அந்த குழந்தை பாக்கியம் அடைவதற்குண்டான அந்த அத்தனை அம்சங்களும் இருக்கிறது. இதுவரைக்கும் மன கஷ்டம், விரயங்கள், குழந்தைகளால் தொந்தரவுகள், குழந்தை ஆசைகள் நிறைவேற்ற முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் எல்லாம் இப்போ குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான அம்சங்கள், அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் அடைவதற்குண்டான அமைப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கு. குழந்தைகளினுடைய படிப்பில் இனி கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. 6ஆம் அதிபதி 8ல் போயிட்டார். 6க்குரியவன் 8ல். சிம்மராசி ஒன்பர்கள் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 6க்குரியவன் 8ல் போயிருக்கார். அப்போ 6ங்கிறது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. அவர் போய் 8ல் இருக்கிறனால வளர்க்கப்படுகிறது. அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. அப்போ கடன் வளர்க்குற அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன், கடன் கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. 1. 2வது ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கணும். 6க்குரியவன் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது ஹெல்த்தில் கேர் எடுக்கணும். சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு விதத்தில் உபத்திரம் இருக்கின்றவர்கள் அதை கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. எதிர்ப்பு கண்டிப்பாக போகக்கூடாது. வம்பு வழக்கு நோ, டோட்டல் அறவே கூடாது. ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போனீங்கன்னா இழுத்தடித்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு விடை கிடைக்காது. அப்போது நோ நெகட்டிவ் தாட்ஸ், நோ எதிர்மறை எண்ணங்கள்,
அந்த எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு, அதாவது உங்கள் ஆள் மனசில் சொல்லும் பாருங்கள், இது ஆகாது, இது நடக்காது, இதுக்குள்ளே போகக்கூடாது, போனால் நமக்கு பிரச்சனை என்று உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனது என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக தப்பிச்சுக்குவீங்க, நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணஸ்தானத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் ராகு என்கின்ற ஒரு சர்ப்ப கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்போது கணவன் அல்லது மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால, பாம்புங்கிறது ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம், ஒரு பாவ கிரகம், பாம்பு கொத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால் கணவன் மனைவிக்குள்ள இந்த ஈகோ கிளாஸு, அதிகார தன்மைகள் இதெல்லாம் கூடவே கூடாது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க போகணும். தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற அந்த பொதுநலத்தன்மை, அந்த உணர்வு கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்னாகும், எதையோ நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன். பாக்யாதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். பாக்கியங்கள் கிடைக்கணும்ல, அப்போது கண்டிப்பாக இந்த பாக்கியத்தை நோக்கி செல்லக்கூடிய உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். அதாவது பாக்கியம்னா என்ன பாக்கியம்? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறது, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அமைத்து கொடுப்பது, நினச்ச ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவது, இதெல்லாம் ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 9 அப்படின்னாலே தகப்பனை குறிக்கும். தகப்பனு கார கிரகம் சூரியன் 10ல் இருக்கார். அப்போ தகப்பன் மூலமாக ஏதாவது ஒரு அனுகூலம், ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். தகப்பன் நன்றாக பார்த்து கொள்வதும் சிறப்பு. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல அமர போகிறார். அப்போ குரு 12ல் அமர்ந்த என்ன சார் நன்மை என்ன? இந்த வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம், அதாவது ஊரை விட்டு வெளியே நகர்வது, இது எல்லாமே சாத்தியமாகும். இதுவரைக்கும் நடக்கலை, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல என்கின்ற இருக்கக்கூடிய சிம்மத்துக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமையப் பெறுகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக பொருந்தி வரும். அப்படி பொருந்தி வரவில்லை என்றால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேண்டும். இப்போ என்ன நடக்குது, 2026 என்ன நடக்க போகுது, வேலையா தொழிலா, என்ன கொடுப்பினை உங்களுக்கு இருக்குது, அப்படி சொந்த தொழில் செய்யணுன்னா எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ நமக்கு திருமணம் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.